சொல்ல மாட்டார்கள், தகுதி பெற மாட்டார்கள். இதுவெல்லாம் படித்து படித்து எழுதி எழுதி ஏடுகளை அடுக்கி வைக்கின்ற காலம். அன்றைய காலம் படித்து படித்து உள்ளத்திலே பதிவு செய்த காலம். இன்றைய காலம் எழுதி எழுதி ஏடுகளை சேகரிக்கின்ற காலம். அன்றைய காலம் படிப்பை உள்ளத்திலே வைத்தார்கள். அறிஞர்கள் சொன்னார்கள், அல் இல்மு ஃபிஸ் சுதூர் லா ஃபிஸ் சுதூர். அறிவு என்பது எழுதி எழுதி ஏடுகளை நிறைப்பது அல்ல, அறிவு என்பது உள்ளத்துக்கு வர வேண்டும். சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி சொன்னார்கள், உலகத்தில் ஒருவர் தன்னை அறிவாளி என்று நியாயமாக சிந்திப்பதாக இருந்தால் அவர் வாழ்க்கையிலே நடிக்க கூடாது. மூன்றாவது சொன்னார்கள், அத்தமஉ ஃபீ ஹல்கில்லாஹ். உலகத்தில் அறிவாளியாக இருக்கின்றார், எல்லோரும் அறிவாளி என்று சொல்லுகிறார்கள் தான், ஆனால் அவருக்கு உலகத்தில் உள்ள படைப்புகளில் தான் ஆசை. படைத்தவனுடன் ஆசை இல்லை, படைப்புகளில் ஆசை. சொத்து சேகரிக்க வேண்டும், கடை கட்ட வேண்டும், மாட மாளிகை கட்ட வேண்டும், உலகத்திலே இன்னென்ன காரியங்களில் பெரிய ஒரு சாதனை வீரனாக இருக்க வேண்டும் என்று உலகத்தை சேகரிப்பதில் முழுக்க முழுக்க மோகம் கொண்டவனாக இருக்கிறான். ஒரு மனிதனுடைய தேவைக்குரிய முறையில் இருக்கலாம், ஆகாது கூடாது என்று சொல்லவில்லை. முழு சிந்தனையும் துனியாவை சேகரிப்பதிலே இருக்கிறான். படைத்தவனை நினைக்கின்றான் இல்லை. அப்படி என்றால் அவனை படிப்பாளி என்று சொல்ல முடியாது, அறிவாளி என்று சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்காக சொன்ன உபதேசங்களில் ஒரு சிலரை ஞாபகப்படுத்தினேன். அருள்மறையில் ஒரு வசனம் வருகிறது, இது ஜஅலல் லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமிய்யா ஹமிய்யத்தல் ஜாஹிலிய்யா. உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக வாழுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஹமிய்யா என்று ஒன்றை ஆக்கிவிடுகின்றான். ஹமிய்யா என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல, பயங்கரமான ஒரு நோய். ஹமிய்யத்தல் ஜாஹிலிய்யா, ஜாஹிலியா காலத்திலே இருந்த பயங்கரமான ஒரு நோய். அது எங்கு வருகின்றது தெரியுமா? கையில், காலில், தலையில், மூக்கில், முதுகில் அல்ல, மனிதனுடைய ஹார்ட்டில் வருகின்றது, உள்ளத்தை தாக்குகின்றது. இறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஹமியத்துல் ஜாஹிலியாவை வைத்திருக்கிறான். இந்த ஹமியத்துல் ஜாஹிலியா என்பதற்கு குர்ஆனுடைய விளக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கோபம் வருகின்ற போது வருகின்ற கர்வம். கோபம் வந்ததும் வருகின்ற கர்வம். இது ஈமான் உள்ளவர்களிடத்தில் இருக்கக்கூடாது, நல்லவர்களிடத்தில் இருக்கக்கூடாது, நாதாக்களிடத்தில் இருக்கக்கூடாது, மூமின்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஈமான் இல்லாத உள்ளம் இருட்டான குஃபார்களுடைய உள்ளத்தில் தான் அது இருக்க வேண்டும். கோபத்தோடு சேர்ந்த கர்வம். நாதாக்கள் சில நேரங்களில் கோபப்பட்டார்கள் தான், ஆகுமான நல்ல விடயங்களுக்காக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்கள், பாவத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபத்தோடு கர்வம் அவர்களிடத்தில் வரவில்லை. கோபத்தோடு கர்வம் வந்துவிட்டால் உள்ளத்தில் நினைத்ததை அவன் செய்வதற்கு துணிந்து விடுகிறான். உள்ளத்தில் வந்ததை நினைத்ததை சாதிப்பதற்கு துணிந்து விடுகிறான். தன்னுடைய ரசூலின் பேரிலும் விசுவாசிகளாகிய மூமின்களின் பேரிலும் சகீனத்தை தான் வைத்திருக்கிறான். ஹமியத்துக்கு சரியாக எதிர்ச்சொல் தான் சகீனத்து. ஈமான் இல்லாதவர்களுடைய உள்ளத்தில் ஹமியத்து இருக்கும், ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் ஹமியத்துக்கு மாற்றமாக சகீனத்து தான் இருக்கும். சகீனத் என்று சொன்னால் வருகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபம் வந்த ஒரு மனிதன் 8-10 பேர்களை அடித்து கீழே வீழ்த்துகிறான், இவன் சண்டியன் அல்ல. கோபம் வந்த ஒருவன் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சபதமிடுகிறான், அதை சாதிக்கிறான், இவன் சண்டியன் அல்ல. சண்டியன் யார் என்றால் கோபத்தோடு வந்த கர்வம்,
நப்சை கட்டுப்படுத்திக் கொண்டான். அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுக்கின்றேன். என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னுடன் சண்டித்தனம் இருக்கிறது, என்னிடத்தில் ஆள்பலம் இருக்கிறது, என்னிடத்தில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், என்னிடத்தில் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவனை அப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும் என்ற பலமெல்லாம் கைவசம் இருக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுக்கிறான். கோபத்தோடு கர்வம் வரக்கூடாது, அந்த கர்வத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் சக்கீனத்து. இப்பொழுது கொஞ்சம் நியாயமாக சிந்தித்து பாருங்கள். தரீக்கத்துறை இஸ்தாபகருக்காக மனாகிபு நடத்தக்கூடிய நாங்கள், முதலாவது நான், நீங்கள் எங்களுடைய வீட்டில் மனைவியோடு பிள்ளைகளோடு சில நேரங்களில் கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களாக இருக்கிறோமா, அல்லது கோபத்தோடு வருகின்ற கர்வத்துக்கு அடிமைப்பட்டு விடுகிறோமா? அப்படி அடிமைப்படவில்லை என்றால் தானே குடும்பங்கள் சீரழிய மாட்டார்கள், குடும்பங்கள் சச்சரவுகள் வரமாட்டாது. ஏன், நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றது என்றால் சக்கீனத்து கட்டாயம் இருக்க வேண்டும், ஹமியத்து வரக்கூடாது. இன்று சில குடும்பங்கள் பிரிந்து கலைந்து சீரழிந்து வெளியிலே சொல்வதற்கு வெட்கமான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், கோபம். வந்த கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியாது, நினைத்ததை செய்வது, இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது, பயன்படுத்தி சமுதாயத்திலே அந்த குடும்பத்தை சீரழித்து விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, நல்லோர்கள் நாதாக்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் மறையில் மூமின்களுக்குரிய சக்கீனத்தை சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நான் நீண்ட ஒரு சந்தர்ப்பத்தை எடுப்பதற்கு தயாராகவில்லை. என்றாலும் நல்லோர்கள் நாதாக்களை நினைவு கூறக்கூடிய நாங்கள் அவர்களுடைய பண்புகளில் ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மஜ்மாக்கள் இருந்து படித்து கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை அடக்கிக் கொள்கிறது அந்த அளவுக்கு மிக விசேஷமானது. சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், துல்லனி அலா அமலின் யுதுகிலுனியல் ஜன்னah யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழக்கூடியவர்கள் தான், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் தான், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தான், எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே புத்திமதி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அட்வைஸை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த புத்திமதியை பாருங்கள். யா அபூ தர்தா லா தக்லப், நீ கோபப்படாதே, நீ கோபத்தோடு கர்வத்தோடு நடக்காதே, சக்கீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். மற்றும் ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலின் யுன்கிதுனி மின் கலபில்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபம் பயங்கரமானது. பாடசாலையில் அதிபர் கோபப்பட்டால் பிள்ளைகள் பயந்து விடுவார்கள், வீட்டிலே வந்து சொல்லுவார்கள், இன்று அதிபருக்கு இப்படி கோபம் வந்து விட்டது என்றெல்லாம் அதை வர்ணிப்பார்கள். வீட்டில் தகப்பனுக்கு வாப்பாவுக்கு கோபம் வந்து விட்டால் பிள்ளைகள் நடுங்கி நிற்பார்கள். விவரமாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, முழு உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கோபம் வருகிறது என்றால் அது எவ்வளவு பயங்கரமானது, பயப்பட வேண்டும். அந்த நபித்தோழர் கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இல்லாமலாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், கோபம் கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே, சக்கீனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது வஸய்யிதன் வஹசூரன் வநபிய்யன் மினஸ் ஸாலிஹீன் என்று சொல்லுகிறான். வஸய்யிதன் வஹசூரன் வநபிய்யன் மினஸ் ஸாலிஹீன், நாங்கள் அவர்களை சய்யிதாக தெரிவு செய்தோம், ஹசூராக தெரிவு செய்தோம். நல்லோர்கள்
என்ற பட்டியலிலே இருந்து எடுத்து அவர்களை நபியாக தெரிவு செய்தோம் என்று சொல்லி காட்டுகிறான்.